அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்க்க போறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிசி டெஸ்ட்ல, போலீஸ் டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 2க்கு தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80 கொஸ்டின் இருக்கு எலிஜிபிளுக்கு. 80 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஆன்சர் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 71 என்ன குடுத்துருக்காங்கன்னா, 4 வகை பாக்களுள் இல்லாத பா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பா வகை என்ன சொல்றோம் அப்படின்னா, 4 வகையான பாகள் சொல்றோம். அதுல எந்த பா இல்ல அப்படின்னு சொல்றோம். வெண்பா இருக்கும். வெண்பா படிப்போம், ஆசிரியப்பா படிப்போம், கலிப்பா படிப்போம், வஞ்சிப்பா படிப்போம். இது எல்லாமே இருக்கு. ஆனா மருட்பா அப்படிங்கிறது கிடையாது. மருட்பா அப்படிங்கிறது நமக்கு நூல் வகையில போயிரும். ஓகேங்களா? இப்ப 71க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 72. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, மொழி முதல் எழுத்துக்கள் மற்றும் இறுதி எழுத்துக்கள் படிச்சிருப்போம். இப்ப சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களோட எண்ணிக்கை 24. மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்களோட எண்ணிக்கை 22. ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தோம்னா 72வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 73. திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்ற பட்டப்பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பட்டப்பெயர் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்தான். ஓகேங்களா? அப்ப 73க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 74. ஐங்குறு நூறுடைய நூலுடைய அடி வரையறை கேட்டிருக்காங்க. ஐங்குறு நூறுன்னு எடுத்துட்டாலே நமக்கு 3ல இருந்து 3ல இருந்து 6 வரை இருக்கக்கூடியதான். சரிங்களா? 13 to 31 அப்படிங்கும்போது அகனா நூறு பேர், அகம் சார்ந்த நூலா பேர். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். நமக்கு அகம் சார்ந்தது படிச்சு வச்சுங்க. ஓகேவா? இப்ப 74க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 75. WHO என்பதன் பொருள் தமிழ் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரியான தமிழ் விரிவாக்கும் போது உலக நல நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. 75க்கு ஆப்ஷன் செகண்ட். கொஸ்டின் நம்பர் 76. கீழ்கண்ட நூல்கள்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்ன கேட்டிருக்காங்க. சரிங்களா? சாகித்ய அகாடமி நூல் விருது பெற்றது அப்துல் ரஹ்மானோட இது ஆலாபனை அப்படிங்கிறது 1999ல நமக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. சரிங்களா? மீதி எல்லாமே அப்துல் ரஹ்மானோடைய நூல் தான். ஆலாபனை மட்டும்தான் சாகித்ய அகாடமி. அப்ப 76க்கு ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 77. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல். முதல் தருக்க நூல் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன நூல் பார்த்தீங்கன்னா நீலகேசி தான் முதல் தருக்க நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப 77க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 78. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. யார் சொல்லியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாகவே பொங்கி வழியக்கூடிய பேர் தான் கவிதை, வேர்ட்ஸ்வொர்த். சரிங்களா? 78க்கு ஆப்ஷன் செகண்ட் சரி. கொஸ்டின் நம்பர் 79. தமிழினம் தான் ஆங்கிலேயரை அழிக்கக்கூடியது, அழிக்கும் என்றவர் என்ற கருத்து யாருடைய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழருடைய கருத்தை அதிகபட்சம் சொன்னது பாத்தீங்கன்னா யாருன்னா இங்க நேதாஜி தான் சொல்லியிருக்காரு. தமிழரினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். 79க்கு ஆப்ஷன் ஃபோர்த் தான் சரி. கொஸ்டின் நம்பர் 80. தமிழ்நாட்டின் வானம்பாடி யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டாலே யாரும் பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்கள். சரிங்களா? வானம்பாடி அறிஞர் அண்ணா தான் இவருக்கு பட்டம் வந்திருக்காங்க. இப்போ 80வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் தான் கரெக்ட். ஓகேங்களா? 81. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் எடுத்துட்டாலே முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஏதர். சரிங்களா? முத்துலட்சுமி அதான் கரெக்ட். அடுத்து பாருங்க 82. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் யாருங்கிட்டு இருக்காங்க. சார் ஆர்த்தன் காட்டன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காரு. 82க்கு ஆப்ஷன் செகண்ட் சரி. அடுத்து பாருங்க 83. இளைய கலாம் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இளைய கலாம்னு சொல்லிட்டாலே யாரும் பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். 83க்கு ஏ தான் சரி. 84. தமிழ்விடு தூது என்னும் இலக்கியம் டேஸ் வகையை சார்ந்தது. தமிழ்விடு தூது அப்படின்னாலே என்ன சொல்றோம்னா சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது தான். 84க்கு சி கரெக்ட். 85. வினா எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. வினா அப்படிங்கும்போது எத்தனை வகை அப்படின்னா 6 வகை. வினா எழுத்துக்கள் அப்படின்னா தான் 5. சரிங்களா? வினா அப்படிங்கும்போது 6 வகை தான். 85க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 6 அப்படிங்கிறது சரி. கொஸ்டின் நம்பர் 86. 1812 திருக்குறளை முதலில் புதுப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர். புதுப்பித்து கிடையாது, பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர். பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ஞான பிரகாசம் அவர்கள். 86க்கு சி தான் கரெக்ட். 87.
ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என கேட்பது. ஆசிரியரிடம் நீங்க கேட்டீங்கனாலே ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியலன்னு அர்த்தம். இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல அப்படின்னாலே அறியாவினா. ஓகேங்களா? அப்ப 87க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 88. உத்தமச்சோழ பல்லவன் என்ற சிறப்பு பெயர் எந்த பட்டம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா நமக்கு சேக்கிழருக்கு தான் இருக்கு. உத்தமச்சோழ பல்லவர். ஓகேங்களா? அப்ப 88க்கு ஆப்ஷன் ஃபோர்த் தான் சரி. அடுத்து பாருங்க 89. கலை ஞாயிறு. கலை ஞாயிறு அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா தாரா பாரதி. சரிங்களா? கலை ஞாயிறு அப்படின்னாலே தாரா பாரதி அவர்கள். இப்போ 89ற்கு ஆப்ஷன் சி கரெக்ட். 90வது கொஸ்டின். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படக்கூடியவர் மா.பொ. சிவஞானம் அவர்கள் தான். இப்ப 90வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். அடுத்த பாருங்க கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா பெரியார் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப 91க்கு ஏ தான் சரி. கொஸ்டின் நம்பர் 92. என்ன கொடுத்துறாங்க பாருங்க. உரிச்சொல் கொடுத்துருக்காங்க, வினை தொகை கொடுத்துருக்காங்க, ஈறுகெட்ட எதிர்மறை, பெயரச்சம், சொல்லிசை, அளபடை கேட்டிருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியா தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிசை, அளபடை. ஃபோர்த் பிளேஸ்ல 2. ஃபோர்த் பிளேஸ்ல 2 அப்படிங்கும்போது இங்கே தான் இருக்கு. 1 இப்படி வச்சு எடுக்கலாம். அப்படிலாம் உரிச்சொல் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு இது உரிச்சொல் தெரிஞ்சா கூட எடுக்கலாம். தடக்கை அப்படி உரிச்சொல் அப்படிங்கிறது எடுக்கலாம். அப்போ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது 92க்கு ஆப்ஷனாக இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்த பாருங்க 93. 93 என்ன கொடுத்துறாங்கன்னா கீழ்காணும் நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? இலக்கண நூல் தொல்காப்பியம் இலக்கணம் தான், வண்டி அலங்கார இலக்கணம் தான், வீரச்சூழியம் இலக்கணம், தேம்பாவணி அப்படிங்கிறது இது காப்பி எப்பிக்ல வந்துடும். சரிங்களா? அப்போ நமக்கு ஃபோர்த் செகண்ட் மட்டும் வராது. மீதி எல்லாமே 1, 3, 4 எல்லாமே வரும். செகண்ட் மட்டும் வராது. இப்போ 93க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. மொழிகளின் காட்சி சாலையாக இந்தியா திகழ்கிறது அப்படிங்கிற கூற்று யார் சொல்லியிருக்க அப்படின்னா சா அகத்தியலிங்கம் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. 94க்கு ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 95. பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொற்களை நீக்கணும் அப்படின்னா நீதான் என் நெருங்கிய நண்பன். அப்ப இங்க சிநேகிதன் இருக்கு, எடுக்க முடியாது. அத்தியத் இங்க இருக்கு. அத்தியத் அப்படிங்கிறது இருக்கு. அத்தியத் அப்படிங்கிறது நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். அப்ப 95க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 96. நாட்டுப்புற பாடல்களை டேஸ் வகைகளாக பிரிக்கலாம். நாட்டுப்புற பாடல்களையாவே 7 வகைகளாக பிரிக்கலாம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 96க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். 97. மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாரதியாரை யார் புகழ்ந்திருக்கா? பாரதியாரை புகழக்கூடியது அதிகபட்சம் பாரதிதாசன். பாரதிதாசன் அதிகபட்ச புகழ்ந்தவர் பாரதியார். ரெண்டுக்கும் அப்படியே கம்பேர் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப 97க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். அடுத்தது ஓரெழுத்து மொழி எவை எனில் நெட்டெழுத்து 7ம் ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யாருங்கிட்ட? நெட்டெழுத்துக்கள் 7மே ஓரெழுத்து ஒரு மொழி தான் அப்படின்னு சொன்னவர் யாரு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியர் அப்படிங்கிறது 98க்கு ஆப்ஷன் செகண்ட்ல. உலக இயற்கை நாள். உலக இயற்கை நாள் எடுத்தனாலே அக்டோபர் 3. அப்போ 99ற்கு 7. அடுத்த கொஸ்டின் பாருங்க 100. முடியரசனுக்கு கவியரசு இப்பதான் பார்த்துட்டு வந்திருக்கோம். கவியரசு மற்றும் வானம்பாடி அப்படிங்கிறது. அப்ப கவியரசு என்ற பட்டம் யார் கொடுத்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 100க்கு ஆப்ஷன் ஃபோர்த் கரெக்ட். அடுத்து பாருங்க எள்ளல், இளமை, அறியாமை, மடமை ஆகிய 4 காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் அப்படிங்கிறது என்று கூறும் நூல் எந்த நூல் சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு திருக்குறள் தான் சொல்லுது. அப்ப 100வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அயோத்தியதாசர் நடத்தி வந்த இதழ் ஒரு பைசா தமிழன் காலனாவில நடத்திட்டு வந்திருக்காரு. அப்ப 102வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் சரி. கொஸ்டின் நம்பர் 103. சடங்கு. சடங்கு அப்படிங்கிறவுடைய சரியான ஆங்கில சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐடி ரிச் அப்படிங்கிறதான். இப்போ 103க்கு ஏ கரெக்ட். 104 பாருங்க வெண்பா. வெண்பா அப்படிங்கும்போது செப்போல் ஓசை. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2 வேணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2 இருக்கக்கூடியது எங்க இருக்குன்னா ஃபோர்த்ல தான் இருக்கு. அப்ப 2, 4, 1, 3. 104க்கு ஆப்ஷன் ஃபோர்த் சரி. அடுத்து பாருங்க 105. தமிழரசி குறவஞ்சியின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழரசி குறவஞ்சிக்கு பாட்டுடை தலைவன் எடுத்துட்டோம் அப்படின்னா முருகப் பெருமாள் அவர்தான். சரிங்களா? அப்போ 105க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
106 அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படக்கூடியவர். அரசியல் சாணக்கியர் அப்படின்னாலே ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார். அப்ப 106க்கு ஆப்ஷன் சி கரெக்ட். இந்திய நூலக தந்தை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நூலகத்துடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா சி ரா அரங்கநாதர் அவர்கள். அவர்தான் நூலகவியலின் தந்தை. அப்ப 107க்கு சி தான் கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பைங்கூழ். பைங்கூழ் அப்படிங்கிறது காரிய வாகு பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாகு பெயர் மொத்தமா 16 வகைப்படுகிறோம். அதுல பைங்கூழ் அப்படிங்கிறது காரிய வாகு பெயர். அப்ப 108க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா குயில்கள் கூவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ குயில்கள் கூவியது அப்படிங்கிறது குயில்கள் கூவியன நாதா வரணும். சரிங்களா? அப்போ நம்பர்ஸ் படிதான் வந்து பாத்தீங்கன்னா வலு இருக்கு. எட் வலு எடுக்கலாமானா எடுக்கலாம். சரிங்களா? மரபு வலு எப்படி எடுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா குயில்கள் கத்தும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா வேணா மரபுல வலு இருக்குன்னு சொல்லி எடுக்கலாம். இப்போ குயில்கள் கூவியன அப்படித்தான் வரணும். ஆனா குயில்கள் கூவியது இங்க ப்ளூரல் கொடுத்துட்டு இங்க சிங்குலர் கொடுத்துருக்கான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எண் வலு அப்படிங்கிற ஆன்சரை போடுறோம். ஓகேங்களா? 109க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க வளவன் ஏவா வானூர்தி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்பவே வானூர்தி இருந்ததாக சொல்லக்கூடிய தகவல் எந்த நூல் இருக்குன்னா புறநானூறு. 110க்கு ஏ கரெக்ட். சரிங்களா? 110க்கு ஏ தான் சரி. அடுத்து பாருங்க 111 என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஐ என்னும் ஓரெழுத்து ஐ என்னும் எழுத்துக்கு இனமான எழுத்து ஐ அப்படிங்கிறதுக்கு இ அவு அப்படிங்கிறதுக்கு ஊ இதான் எடுத்துருப்போம். சரிங்களா? நெடில் ஏக்கு குறில் ஏருக்கு நெடில் ஓக்கு குறில் ஓ இருக்கு. இப்போ ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா எது எடுக்கணும் அப்படின்னா இதை எடுக்கணும். 111க்கு சி தான் கரெக்ட். அடுத்த பாருங்க வேட்கை என்ற சொல்லுல ஐகார குறுக்கத்துடைய அளவு கேட்டிருக்காங்க. வேட்கை அப்போ ஐ அப்படிங்கிறது சொல்லுடைய முதல்ல வந்தா 1.5 மாத்திரை, இடையில இறுதியில வந்துச்சுன்னா எத்தனை மாத்திரை பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை அளவு. அப்போ 1 மாத்திரை அப்படிங்கிறது இங்க இருக்கு. 112க்கு சி கரெக்ட். அடுத்த பாருங்க 113 கான்சுலேட் அப்படிங்கிறது. கான்சுலேட் அப்படிங்கிறதுடைய சரியான ஆங்கில சொல்லு துணை தூதரகம் அப்படிங்கிறது. கான்சுலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம். இப்போ 113க்கு ஆப்ஷன் 4th கரெக்ட். 114 செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக வருவது. இனிய ஓசைக்காக வரக்கூடியது இன்னிசை அளபடை. ஆப்ஷன் இருக்குன்னா சீல. அடுத்தது திணை என்பதற்கு ஒழுக்கம் என்பதன் பொருள். ஒழுக்கம் என்றும் பொருள். திணை அப்படிங்கிறது ஒழுக்கம் குடி இருப்பிடம் அதெல்லாம் வரக்கூடியது. அப்ப 115க்கு ஏ தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 116 குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ லா வள்ளியப்பா அவர்கள். கண்ணதாசன் குழந்தை மனம் கொண்ட கவிஞர் போயிடுவார். சரிங்களா? குழந்தை மனம் கொண்ட கவிஞர். இங்க குழந்தை கவிஞர் தான் கேட்டிருக்காங்க. ஆ லா வள்ளியப்பா அவர்கள். 116க்கு சி தான் கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 117 என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெந்நீர். வெந்நீரை பிரிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெம்மை கூட்டல் நீர். வெம்மை வெண்மைன்னு போட்டக்கூடாது. வெம்மை வெம்மை கூட்டல் நீர் தான் வெந்நீர். அப்ப 117க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். அடுத்து 118 எய்தி. எய்தின்னு கொடுத்துருக்கான். தீ இருக்கு. அப்போ லாஸ்ட் எழுத்து உடைச்சோம்னா இத்து கூட்டல் ஈ தான். ஈ வந்துட்டாலே வினையச்சம் தான். இப்ப வினையச்சம் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. 118க்கு செகண்ட் கரெக்ட். 119 எள் என்பதன் சரியான பொருள் என்ன கேட்டிருக்கான். எள் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஞாயிறு. ஏன்னா எட்பாடு சொல்றோம் ஞாயிறு. அப்ப எள் கூட்டல் பாடு சூரியன் மறையக்கூடிய நேரத்தை சொல்லக்கூடிய இந்த எள் அப்படிங்கிறது உணவுல வந்து. அப்ப 119க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். அடுத்த பெயர் சொல்லின் வகை அறிதல்ல கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை. கரியன் அப்படிங்கிறது கலர் தான். கருப்பு கலர் அப்படின்னு வச்சும் போதே பண்பு தான். ஏன்னா நிறம் சுவை அளவு வடிவத்தில் வரக்கூடியது. 120க்கு சி தான் கரெக்ட். சாரி 120க்கு சி தான் கரெக்ட். 121 அரசு என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டு. அரசு அப்படிங்கிற வார்த்தை முதல்ல திருக்குறள்ல தான் இடம்பெற்றிருக்கு. இப்ப 121க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். தமிழர்களின் வரலாறு பண்பாடு. தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவக்கூடிய நூலாக திகழக்கூடியது எந்த நூல்னா புறநானூறு. அப்ப 122க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரைக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறதா. மனுஷன் வாழ்னதுக்காக சொன்னதான் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். 123க்கு சி கரெக்ட். 124 என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர். 2 பொருள் வர மாதிரி நகைச்சுவையுடன் பாட வல்லவரே காளமேக புலவர்.
அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். இரு பொருள் அமைய பாடக்கூடியவர் தான். இப்ப 124க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். மருத நிலம் பற்றிய அறிய உதவக்கூடிய சிற்றிலக்கிய நூல் அப்படின்னு கேட்டு, மருத நிலத்தை பத்தி அறியக்கூடிய சிற்றிலக்கிய வகை நூல் என்னங்கிறது பள்ளி. ஏன்னா பல்லுல தான் மருத நிலத்தை பத்தின விவசாயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப 125க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 26 சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறக்கூடிய நூலு ஏலாதி. ஏலாதி தான் கொல்லாமையை பத்தி சொல்லக்கூடியது. இப்ப 126க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 127 முக்கூடற் பல்லுக்குரிய பாவகை கேட்டிருக்காங்க. முக்கூடற் பல்லுக்குரிய பாவகை அப்படிங்கும்போது கலிப்பா வகையை சார்ந்தது. இப்ப 127க்கு ஆப்ஷன் ஃபோர்த் தான் கரெக்ட். 128 பாருங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. அப்போ அதோடைய கூற்றுடைய தலைவன் யார், அது யார் சொல்லியிருக்காங்க, அந்த பாட்டு சொல்லியிருக்கானா பாரதிதாசன் தான் சொல்லியிருக்காங்க. 128க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். 129 தொன்னூல் விளக்கம் என்ற நூலுடைய ஆசிரியர் கேட்டிருக்காங்க வீரமா முனிவர் அவர்கள். 129க்கு சி கரெக்ட். 130 ரோமானியர்களின் பழைய காசுகள், பழங்காசுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ரோமானியர்களுடைய பழங்காசுகள் அப்படின்னாலே கோவை. 130க்கு ஆப்ஷன் ஃபோர்த்ல. 131 பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுவஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகையுடைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. மூலிகையுடைய பேர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா தூதுவளை அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. மீதி எல்லாமே சொல்லியிருக்காங்க. சிறுவழுதுணை, நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. தூதுவளை அப்படிங்கறத சொல்லியிருக்க மாட்டாங்க. 131க்கு சி கரெக்ட். அடுத்த பாருங்க 132 சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அப்படின்னு எடுத்தாலே முத்துலட்சுமி அவர்கள். இப்ப 132க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். பி தான் சரி. 133 எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதுதான் சமத்துவம் என்று கூறியவர் யாரும் பார்த்தீங்கன்னா நமக்கு அம்பேத்கர் அவர்கள். 133க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 134 சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர்களுடைய வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யாரும் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அப்ப 134க்கு ஆப்ஷன் ஃபோர்த் சரி. அடுத்த பாருங்க 135 குழுகுளுத்த பழம். குழுகுளுத்த பழத்துக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அழியல் அப்படிங்கிறதுதான் குழுகுளுத்த பழம். குழுகுளுத்த நாரிய பழம்னா தான் அழுகல் போய். 135க்கு ஏ தான் கரெக்ட். அடுத்த 136 தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யாரும் கேட்டிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர்கள். இப்ப கால்டுவெல் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. 136க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 137 பொறுத்துக கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சத் தேவ் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாரதிதாசன் அவர்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 3 வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 3 அப்படிங்கும்போது செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன். அடுத்து தமிழ்நாட்டின் மாப்பாசான். மாப்பாசான் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா புதுமை பித்தன். வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் பார்த்தீங்கன்னா கல்கி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஜான் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் பார்த்தீங்கன்னா நமக்கு அனத்மா இவங்கதான். ஓகேங்களா? அப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 3142 அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. 137க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 138 சாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்துவது பெரும் கொடுமை என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுமோன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 138க்கு ஆப்ஷன் ஃபோர்த் கரெக்ட். அடுத்த 139 நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாரும் கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள். அதான் திருவிக்கா. 139க்கு செகண்ட் கரெக்ட். 140 தமிழ் பல்கலைக்கழகத்தினை, அதாவது என்ன கொடுக்குறாங்க, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றோம். தமிழ் அன்னை விருது பாத்தீங்கன்னா புக்கை பொறுத்தவரை 2 பேர் வாங்கியிருக்காங்க. இங்க ஆப்ஷனை பொறுத்தளவு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ் அன்னை விருது வாங்கியிருக்காங்க. இப்ப 140க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்தது 141 செந்தமிழை செழுந்தமிழாக காண வேண்டும் அப்படின்னு விரும்பியவர் யாரும் கேட்டிருக்காங்க. யாரும் பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. 141க்கு செகண்ட் கரெக்ட்.
அடுத்து பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிவோல்ட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் 7. அடுத்து 143 எந்த நூலை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் தொலைந்தது என வஉசி கூறுகிறார் அப்படின்னு வஉசி சொல்லக்கூடிய நூல் என்ன நூல் சொல்றாரு அப்படின்னா தொல்காப்பியத்தை தான் சொல்றாரு. தொல்காப்பியம் அப்படிங்கிறது 4th ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து 144 நான் நிரந்தரமானவன் அழிவென்பது எந்த நிலையிலும் இல்லை எனக்கு எந்த நிலையிலும் மரணம் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது 144க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 145 தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற சுரதாவுடைய நூல் கேட்டிருக்காங்க. இந்த சுரதாவுடைய நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தேன்மலை அப்படிங்கிறத நமக்கு தமிழக அரசுடைய வளர்ச்சி பரிசு பெற்ற நூல் அப்படிங்கிறது தேன்மலை. 145க்கு சி தான் கரெக்ட். 146 விடிவெள்ளி என்ற புனைப்பெயருடன் படைப்புகள் செய்தவர் யாருங்க? விடிவெள்ளி அப்படிங்கிற பெயருடன் புனைப்பெயருடன் படைப்புகள் செய்தவர் யாரு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் சொல்லுவாங்க. அப்ப 146க்கு ஏ தான் கரெக்ட். 147 தம் மாணவர்களை இயற்றமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் தான் பரிதிமாற் கலைஞர் அவர்கள். இப்ப 147க்கு ஆப்ஷன் 4th சரி. அடுத்த பாருங்க பொருத்தமான காலம் கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிதிவண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிறது சரிதான். எதிர்காலத்துல சொல்லக்கூடியது. திடலில் ஓடினேன் அப்படிங்கிறது முன்னாடி ஓடிட்டான். சூட்டினார் இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. அப்ப 148க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 149 சரியான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான இணை டைரக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலனம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கரெக்ட். சரிங்களா? புலனம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் செயலி ஆப் போயிடும். சர்ச் இன்ஜின் எல்லாம் தொடுதிரை போயிடும். டச் ஸ்கிரீன் தொடுதிரை போயிடும். தேடு பொறி போயிடும். சரிங்களா? இதுல ஃபேஸ்புக் முகநூல் இதுல வந்து அப்போ 4th மட்டும் நமக்கு கரெக்ட். அப்போ 149க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஏஜென்சி. ஏஜென்சி அப்படிங்கறத யார் சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா முகவாண்மை அப்படிங்கிறதா. ஏஜென்சி அப்படிங்கிறது முகவாண்மை. இப்போ 150க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ரைட். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. அந்த கொஸ்டின் திரும்ப கூட பார்ப்போம். ஓகேவா?